டிசம்பர் மாதம் பிறந்ததுமே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகையும் அதையடுத்து வரும் புத்தாண்டும் களைக்கட்டு துவங்கிவிடும். கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசு பிறப்பதை சித்தரிக்கும் வகையில் வீடுகளில் குடில்கள் அமைத்தும் வாசல்களில் நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரங்களை வண்ண விளக்குகளால் அலங்கரித்தும் வைப்பர். இவற்றை வைப்பதற்கான பின்னணியும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் சுவாரஸ்யமானது. ஆண்டவரை பார்ப்பதற்காக சாஸ்திரிகள் பல இடங்களிலே தேடினார்கள். அந்த வேளையிலே தான் ஒரு நட்சத்திரம் தோன்றி அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. எனவேதான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நட்சத்திரத்தை, ஸ்டாரை நாம் கட்டி தொங்க விடுகிறோம். மெழுகுவர்த்தி எப்படி எரிந்து தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ அதை போல கடவுள் வந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மெழுகுவர்த்தியை இந்த நாட்களிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் மரம், கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் எல்லாம் அவர்கள் பசுமையாயிருப்பார்கள். உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழாவை மேலும் குதூகலமாக்க கிறிஸ்துமஸ் பொருட்கள் சந்தைகளில் விற்பனைக்கு குவிந்து வருகின்றன. பரிசு பொருட்கள், வாழ்த்து அட்டைகள், இயேசுவின் பிறப்பை சொல்லும் நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரம், டிங் டாங் பெல், விதவிதமான மெழுகுவர்த்திகள், அலங்கார பொருட்கள், நடனமாடும் சாண்டா கிளாஸ் பொம்மைகள், முகமூடிகள் என எண்ணற்ற பொருட்கள் சந்தைகளில் குவிந்திருப்பது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் துவங்கிவிட்டதை காட்டுகிறது. கடந்த வருடத்தோட இந்த வருஷம் நிறைய மாடல்ஸ், ஸ்டார்ஸ், டெக்கரேஷன் பொருள், குறிப்பாக சீரியல் லைட்ஸு, சீரியல் லைட்டில் பால் லைட் மாடல், வேறு அந்த குடில் செட்டில் லைட்டிங் குடில்ஸு, வேறு ஸ்டோன் குடில்ஸு, இம்போர்ட்டடு, வேறு அங்கே இந்தியாவில் தயாராகிற குடில்ஸு, நிறைய மாடல் வந்திருக்குது. ட்ரீ டெக்கரேஷன் இம்போர்ட்டட் பொருள்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. ட்ரீ டெக்கரேஷன், பால், பெல், ஸ்டார்ஸு, அதில் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா படம், வேறு புது புது பால், தெர்மோக்கல் பால்ஸு, செயின்ஸு, ட்ரம்ஸு, வேறு பேப்பர் கட்டிங்ஸு, புது புது ஐட்டங்கள் இந்த வருஷம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் விற்பனைக்கு அதிகமாக வந்திருக்குது. தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடலோர மாவட்டங்களில் இந்த ஆண்டு பெய்த மழையால் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து மக்கள் தவிக்கும் வேளையில் மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறும் இயேசு கிறிஸ்து அவர்களின் துயரங்களை போக்கி ஆசீர்வதிக்கட்டும்.